Hello everyone, welcome to Google Tech. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binance தொடர்பான சில பொதுவான விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஓகே, அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இலங்கையில இருக்கிறவங்களுக்கு Binance ன்னு சொன்னா என்ன? மற்றது இந்த Binanceல போயிட்டு காசு எப்படி போடுறது? டாலரா எப்படி போடுறது? மற்றது Binanceல இருக்கிற டாலரை எப்படி பேங்க் அக்கவுண்ட்க்கு காசா வித்ட்ரா பண்றது? இதில் போயிட்டு ஐடி கார்டு கொடுத்து எப்படி வெரிஃபை பண்ணுறது? மற்றது இந்த பைனான்ஸில் இருந்து இன்னொரு ஆளுக்கு எப்படி பேமெண்ட் அனுப்புறது? இப்படி நிறைய விஷயங்கள் பைனான்ஸ் தொடர்பாக நான் கூகுள் டெக் யூடியூப் சேனலில் பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் தொடர்பான உங்களுக்கான நாலேஜை நீங்கள் எடுக்கலாம். கடைசியாக நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது லேர்ன் அண்ட் ஏர்னில் ஃப்ரீயாக அமௌண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி. அசட்ஸுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை செக் பண்ணலாம். அசட்ஸுக்குள்ளே போயிட்டு ஏர்ன்னு சொல்லியிருக்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு கன் டோக்கன்ஸ் ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.64 இதே பெறுமதியான கன் டோக்கன் இந்த குயிஸ் கம்ப்ளீட் பண்ண எல்லாருக்குமே ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ இண்டியோட எனக்கு ரிசீவ் ஆகி 7 நாள் ஆகுது. 180 நாளைக்கு லொக்டில் இருக்கும். இந்த 180 நாள் முடிஞ்சதும் இந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே கிளைம் பண்ணலாம். ஓகே, இது ஒரு விஷயம். மற்றது பாருங்கள், நான் ஹோம் பேஜை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல மேலே பாருங்கள் மெனு இருக்குது. மெனுவை நான் கிளிக் பண்ணுறேன். பைனான்ஸில் நீங்கள் ஐடி கார்டை வெரிஃபை பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெரிஃபைட் இந்த மாதிரி க்ரீன் கலரில் உங்களுக்கு காட்டும். சிலருக்கு பைனான்ஸில் சில தகவல்களை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஏதாவது ஒரு எழுத்துப்பில் கொடுத்துருப்பீங்க. அப்படின்னு சொன்னால் என்ன எழுத்துப்பில் உங்களோட பைனான்ஸில் இருக்குது, அதாவது உங்களோட பேரில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு கஸ்டமர் சப்போர்ட்டை நீங்கள் கண்டெக்ட் பண்ணி மட்டும்தான் சேஞ்ச் பண்ணலாம். நீங்களாக சேஞ்ச் பண்ண முடியாது. வேணுமென்னு சொன்னால் இந்த பைனான்ஸில் இருக்கிற நிக் நேமை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி திரும்பவும் சேஞ்ச் பண்ணலாம். ஒருக்கா உங்களோட நிக் நேமை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 7 நாள் கழித்து தான் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு 1 வீக்குக்கு ஒருக்கா வேணுமென்னு சொன்னாலும் நீங்கள் நிக் நேம் சேஞ்ச் பண்ணலாம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் என்னோடய பேலன்ஸ் இந்த பைனான்ஸில் அப்படியே காட்டிகிட்டு இருக்குது, ஷோ பண்ணிகிட்ருக்கு. இப்போ எனக்கு பாருங்கள் $6.2 இருக்குது. இது சிலர் ஹைட் பண்ணுவீங்க, அதாவது நீங்கள் பிளர் பண்ணி வச்சு வீடியோ போடுவீங்க. மேலே பாருங்கள் இந்த டோட்டல் வேல்யூ USDயில் காட்டியிருக்கு. அந்த அம்புக்குறியில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பேலன்ஸ் ஹைட் ஆகும். ஸோ இப்படியே வச்சு நீங்கள் வீடியோ மேக் பண்ணலாம். நீங்கள் யாருக்காவது ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண போனீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களோட பேலன்ஸை ஹைட் பண்ணி சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட பேலன்ஸ் இதில் ஷோ பண்ணப்படும். ஓகே, இப்போ பாருங்கள் மேலே ஒரு கை மாதிரியான ஒரு அடையாளம் இருக்குது. அதாவது கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு நாங்கள் கண்டெக்ட் பண்ணுற அந்த ஐக்கனுக்கு சைட்டில் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒன் செயின் டெபாசிட் இருக்குது. மற்ற சென்ட் டு பைனான்ஸ் யூசர்னு சொல்லியிருக்கு. ஒன் செயின் டெபாசிட் சொல்லிட்டேன். மற்றது ஒன் செயின் டெபாசிட்டில் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள், சென்ட் ஒன் செயின்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் USDயை ஒரு அளவுக்கு சென்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் இதில் அட்ரஸ், அதாவது வாலெட் அட்ரஸ் கொடுத்து தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் நீங்கள் வாலெட் அட்ரஸ் இல்லாமலும் சென்ட் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட QR கோட் வாங்க வேணும். ஸோ QR கோட் வாங்கி இதில் பாருங்கள் ஒரு ஐக்கான் இருக்குது. இதை கிளிக் பண்ணி அந்த QR கோடை அட்டாச் பண்ணாலும் அவரோட வாலெட் அட்ரஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே அட் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற இதே ஃபோனில் தான் அந்த QR கோட் இருக்குன்னு சொன்னால் கீழே பாருங்கள் அப்லோட் QR கோடுன்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணால் கூட அவரோட வாலெட் இங்கே அட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணலாம். இது இன்னொரு நாளைக்கு நான் சென்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. மற்றது உங்களுக்கு அடுத்தவங்க சென்ட் பண்ணுறதுக்கு QR கோட் கேட்பாங்க. சில நேரம் வாலெட் அட்ரஸ் வேணாம் உங்களுக்கு உங்களோட பைனான்ஸ் USDT வாலெட்டோட QR கோட் தான் வேணுமென்னு சொன்னால் அதை நீங்கள் சிம்பிளாக எடுக்கலாம். எப்படின்னு சொல்லி கேட்டால் பாருங்கள், நான் பேக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் அசட்ஸில் அட் ஃபண்டுன்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு ஒன் செயின் டெபாசிட்னு சொல்லி ஃபஸ்ட்டில் இருக்குது. அதை கிளிக் பண்ணுவீங்க. இப்போ எந்த கோயினுக்கு வாலெட் அட்ரஸுக்கான QR கோட் எடுக்க போகிறீங்களோ அந்த கோயினை செலக்ட் பண்ணணும். சிலர் பிட்காயினோட QR கோடை தாங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் USDTயோட.
ஸோ நான் வந்து யூஎஸ்டிடியை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த நெட்வொர்க்குன்ற வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேணும். ஸோ நெட்வொர்க்குக்கு ஏற்ற மாதிரி QR கோடும் வந்து மாறும். இப்போ வந்து ட்ரோன் TRC20 இதில் தான் டிஃபால்ட்டாக வந்து சென்ட் பண்ணுவாங்க. சிலர் வந்து BEP20 வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ TRC20 இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான QR கோட் வந்து இதில் ரெடி ஆகும். ஸோ இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். இந்த QR கோடுக்கு உங்களுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து அவங்க சென்ட் பண்ணதும் உங்களோட USDT வாலெட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அனுப்பலாம். இல்லைன்னு சொன்னால் சேவ் அண்ட் ஷேர் அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணி எப்படியே வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே, இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இன்றைக்கு வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வார வீடியோக்குள்ளே அப்படியான விஷயங்களை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். இப்போதைக்கு உள்ள அந்த வீடியோ வந்து எட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.